2023ஆம் ஆண்டு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் மாண்பு முன்னாள் நிதியமைச்சர் அவர்கள் ஒரு உறுப்பினராக, நிதித்துறை செயலாளர் ஒரு உறுப்பினராக, மீன்வளத்துறையினுடைய அமைச்சர், மீன்வளத்துறையுடைய செயலாளரும், முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் செயல்படக்கூடிய மீன்வளத்துறையை பராமரிக்கக்கூடிய ஆகிய துறை செயலாளர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர்களும், அலுவல் சாரா உறுப்பினரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழுக்கள் தமிழ்நாட்டினுடைய விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர்களை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோடு கலந்து ஆலோசித்து, இங்கிருந்து ஒரு பாராளுமன்ற குழு தலைவரோடு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கடந்த 5 ஆண்டு காலம் மீனவருக்கான பல்வேறு பிரச்சனைகளை சுமூகம் எட்டப்பட்டது. அதுபோன்று ஒரு நிகழ்வை, ஒரு குழுவை மாண்பு முதலமைச்சர் தலைமையிலே நீங்கள் அமைத்து, அதில் மாண்பு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும், நிதித்துறை அமைச்சர் அவர்களும், நிதித்துறை செயலாளர் அவர்களும், மீன்வளத்துறை செயலாளர் அவர்களும், அலுவல் சாரா உறுப்பினர்களும், தமிழ்நாட்டுடைய விசைப்படகு உறுப்பினர்களும், நாட்டுப்படகு உறுப்பினர் வைத்து ஒரு குழு கூட்டம் கூட்டப்பட்டு அந்த குழுவின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். துரை சந்திரசேகர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 55 கீழ் மாண்புமிகு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதி பூதலூர் வட்டத்தில் கடை எண் 8136 தோகூர் கடையை சுக்காம்பார் என்ற கிராமத்திற்கு மாற்றுவதை பொதுமக்கள், மாணவர்கள், பங்கு தந்தையர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். உறுப்பினர் ஜி.ஆர். வசந்தவேல் அவர்கள். மாணவர் ஜி.ஆர். வசந்தவேல். பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி தொகுதிக்கு உட்பட்ட உளுந்தூர்பேட்டை நகராட்சி 30,000 மக்கள் தொகை கொண்டது. அந்த பகுதிக்கு 10 நாளைக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வழங்குகின்ற ஒரு நிலை இப்பொழுது உள்ளது. அதை ஒவ்வொரு நாளைக்கும் குடித்தண்ணீர் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். உறுப்பினர் ஆர். காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கீழ்கான அவசர பொதுமுக்கியம் வாய்ந்த நிகழ்வினை விதி 55 கீழ் மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வலங்கைமான் வட்டம் விளத்தூர் ஊத்துக்காடு துணை மின் நிலையங்கள் முறையே 2020, 2021ஆம் ஆண்டு அனுமதிகள் அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கப்பட்டு பணிகள் இதுவரை தொடங்கப்படவில்லை. பணிகள் துவங்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்கிறது. தங்களுடைய தொகுதிகள், மற்ற தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றி கேட்கலாம்.